இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ரொம்ப நன்றி. உனக்கு கொஞ்சமாவது வெக்கம், மானம், சூடு, சோரணை இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணாவது இருக்கா? மீரா, வார்த்தை அளந்து பேசு. ஓ அப்படியா? நீங்க ஏன் கூட பூஜையில உட்கார்றத விட்டுட்டு இவளுக்காக என்ன விட்டுட்டு கோவிலுக்கு வருவீங்களா? வந்தா என்ன தப்பு? பூஜை பண்றதுனால உனக்கு என்ன நஷ்டம் வரப்போகுது, என்ன கஷ்டம் வரப்போகுது? நீங்க என்னோட புருஷன், எனக்கு மட்டும்தான் நீங்க புருஷன். உங்க பக்கத்துல எப்பவும் நான் தான் இருக்கணும். அந்த உரிமைங்கிறது கட்டாயப்படுத்தினா வராது. வேற எப்படி வரும்? இவள மாதிரி எதுவுமே தெரியாத அப்பாவை மாதிரி நடிச்சாதான் அது வருமா? பதிவிரத மாதிரி வேஷம் போட்டாதான் வருமா? இவகிட்ட எல்லாம் முதல்ல பேசவே கூடாது. இவள சாரதா மேல கைய வச்ச நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. போய்கிறது. நீங்க என்னடா இவ கூட இங்கே இருப்பேன்னு சொல்றீங்க? அப்படி தெரியாம தான் கேக்குறேன். என்ன சோனிய வச்சடி என் புருஷனுக்கு? வேண்டான்னு சொன்னாலும் உன் பின்னாடி சுத்திக்கிட்டு இருக்காரு. அது உனக்கு எத்தனை வாட்டி சொன்னாலும் உனக்கு புரியாது மீரா. உண்மைதாங்க, எனக்கு புரியாது. எனக்கு நீங்க தானே உலகமே. உங்க கூட தான் வாழணும்னு எப்பவுமே நினைச்சுக்கிட்டு இருக்கிற பைத்தியக்காரி. இவள மாதிரி மயக்கி சோனி வைக்கிற வித்தல எனக்கு தெரியாதுங்க. ஏமா புருஷன் இல்லாத எவ்வளவு போய் எப்படி பூஜை எல்லாம் உட்கார வச்சீங்க? ஏன் புருஷனோட சேர்ந்து பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கா? நீங்க எல்லாரும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு நிக்கிறீங்க. இதெல்லாம் கேட்க மாட்டீங்களா? ஏமா இவரு உன் புருஷன் இல்லையா? புருஷன் இல்லனா யாரோ ஒரு ஆம்பளை கூட உட்காந்து எதுக்குமா பூஜை எல்லாம் பண்ணணும்? உன்ன மாதிரி ஆளுங்க கிட்ட தாம்பூல வாங்குனா அந்த பாவம் எங்களுக்கு தான். வேண்டாமா, நான் சொல்றேன். இவ என்னோட. வேண்டாம், இதுக்கு மேல நீங்க எதுவும் பேச வேண்டாம். அதுல சாரதா, நான் அவமானப்பட்ட வரைக்கும் போதும். நான் எழுந்த எல்லாமே போதும். என்னை எதுக்கு மேலயும் கேவலப்படுத்தாம என் மேல கருணை காட்டி தயவு செஞ்சு இங்க இருந்து போங்க. சாரதா, நான் சொல்றத கொஞ்சம் ஒரு வாட்டி சொன்னா புரியாதா உங்களுக்கு? நான் உயிரை விட்டாதான் போவீங்களா? இப்ப மட்டும் நீங்க இங்க இருந்து போகலன்னா சத்தியமா நான் செத்துருவேன். போறேன் சாரதா. எனக்காக இல்ல, உனக்காக. நீ சொன்னதுக்காக போறேன். ஆனா திரும்ப நான் வருவேன். வெக்கம் கிட்ட போய் நீங்க மறுபடியும் அவகிட்ட பேசிக்கிட்டே இருக்கீங்களேங்க. நீங்க வாங்க.